டாப் ஃபார்வர்ட் கேக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இதோட டெலிவரி மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த கேக் டிசைன் கிடைக்காதான்னு நினைக்கும் போது என்னோட ஒரு சிஸ்டர் தான் இந்த ஒரு டிசைனை கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ஒயிட்டில் தான் இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. இதுக்கு மேலே ஸ்டென்சில் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஸ்டென்சில் ஒழுங்காகவே வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 2 டைம்ஸ் பண்ணேன், அது கிளியராக வரல. கேக் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதில் வைக்க வேண்டிய எலிஃபெண்டோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபாண்டன் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீசரில் இருந்த கேக்கு நல்லாவே செட் ஆயிருந்துச்சு. திரும்பவும் அதை எடுத்து ஸ்டென்சில் வச்சு இந்த மாதிரி க்ரீம் எல்லாமே அதுக்கு மேலே அப்ளை பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஸோ அதிலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கேக்கோட பாட்டம்ல இருந்து ஒரு 1/4 கட் பண்ணி எடுத்து அதை ஒரு பென்டோ பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். திரும்ப அதை அவங்களுக்கே கஸ்டமருக்கே கொடுக்கறதுக்காக கேக்கை ரொம்ப ஸ்லோவாகவே அது இருந்த போர்டில் இருந்து டாப் ஃபார்வர்ட் பொசிஷனில் இன்னொரு போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட பேக் சைட்லையும் இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபாண்டனில் ரெடி பண்ணி எடுத்த எலிஃபெண்ட்டையும் இதில் வச்சு கொடுத்து அது கொஞ்சம் பால்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறது மாதிரி கொஞ்சம் ரோப்ஸும் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஃபைனலாக கேக்கில் கொஞ்சம் பால்ஸும் வச்சு கொடுத்து பர்த்டே பாயோட நேமும் ஃபாண்டனில் ரெடி பண்ணி எடுத்ததை அதையும் வச்சு கொடுத்துட்டேன். கேக்கோட லாஸ்ட் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.